இப்போது உங்கள் கலீக்கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டேயோ பேசுகிறீங்கன்னா, அது வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா, ஆப் கைசே ஹோ, ஹோன்னு சொல்லிவிடுறோம். அது வந்து அவ்வளவு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு ஈக்குவல் லெவல் கலீகு இல்லைனா ஃப்ரெண்டு. ஆப் கைசே ஹோ. அதே வந்து நம்ம பெரியவங்கன்னா, ஆப் கைசே ஹேன் அப்படின்னு சொல்லணும். ஹேன் அது வரும்போது சொல்கிறேன். நான் நல்லா இருக்கேன். அவர் பதில் சொல்கிறார், நான் நல்லா இருக்கேன். அதுக்கு ஹிந்தியில் மை டீக் ஹூ, மை டீக் ஹூ அப்படின்னு சொல்லணும். ஹூ. ஒரு வேலையை நம்ம வந்து சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நம்ம சேர்ந்து வி வில் டூ இட் டுகெதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ வந்து ஹிந்தியில் அது எப்படி சொல்லணுன்னா, வாங்க நம்ம சேர்ந்து செய்வோன்றதுக்கு, வாங்கன்றதுக்கு சலியே, மில்கர் கர்த்தே ஹேன். சலியே மில்கர் கர்த்தே ஹேன். சலியேனா வாங்க, மில்கர்னா சேர்ந்து, கர்த்தே ஹேனா செய்வோம், சேர்ந்து செய்வோம். ஒரு வேலையை நம்ம சேர்ந்து செய்யலாம் வான்னு ஒரு கலீகிட்ட சொல்கிறீங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்கன்னா, அது எப்படி சொல்லணுன்னா, வாங்க நம்ம சேர்ந்து செய்வோன்றத சலியே ஹம் மில்கர் கர்த்தே ஹேன் அப்படி சொல்லுவோம். உங்கள் கருத்து என்ன? அதாவது வாட் டு யூ திங்க்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில். உங்கள் கருத்து என்ன? அதுக்கு வந்து ஆப்கா கியா விசார் ஹை. ஆப்கானா நல்ல மரியாதையாக சொல்கிறது. இப்போ தும்கான்னு கூட சொல்லலாம். ஆப்கா யூஸ் பண்ணுறது எப்போவும் நல்லது. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, ஆப்கா கியா விசார் ஹை. சரிங்களா? உங்கள் கருத்து என்ன? ஆப்கா கியா விசார் ஹை. நான் ஒப்புத்துக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையோ, ஒப்புத்துக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து மே சஹமத் ஹூ, ஐ அக்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மேனா நான், சஹமத்னா அக்ரி, ஹூன்னா இருக்கேன், நான் அக்ரீடாக இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு நல்ல வேலை பண்ணீங்கன்னு சொல்கிறதுக்கு அச்சா காம் கியா, அச்சா காம் கியா. அச்சானா நல்ல, காம்னா வேலை, கியானா செய்தீர்கள். கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம், தோடா ஆராம் கர்த்தே ஹேன். கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்றதுக்கு தோடா ஆராம் கர்த்தே ஹேன். தோடா ஆராம், ஆராம்னா கொஞ்சம் ஓய்வு, கர்த்தே ஹேன்னா எடுக்கலாம், தோடா ஆராம் கர்த்தே ஹேன். ப்ரொனன்சியேஷன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் போய் படியுங்க.